அண்ணாமலை ஹீரோயிசத்தை அண்ணாமலை ஒரு தொண்டர்கள் hero. ஏற்றுக்கொள்கிறார்கள். டெல்லி ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவருடைய ஹீரோயிசம் தெரிஞ்சிருந்தால் அவரை தலைவர் பதவியில இருந்து டீப்ரமோட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, இறக்கி இருக்க மாட்டாங்கல்ல. 20%க்காக பலரும் சேர்ந்து எடுத்த 11%க்கான ஒரு அடையாளமான அண்ணாமலையை தலைவர் போஸ்ட்ல இருந்து மாத்துறாங்க. ரைட்டு. அதுல அமைதியா செயல்படக்கூடிய ஒரு அதிர்ந்து பேசாத சகோதரர் நயினார் நாகேந்திரனை தலைவர் ஆக்குறாங்க. அவர் ராமநாதபுரத்தில் 30% எடுத்தவர், இங்க எடுத்தவர். மாத்தினது தவறுங்கிறது என் கணிப்பு. மாத்தின பிறகு இவரை கொண்டு வந்ததுல தவறு இல்லை. இவருக்கு இப்ப என்ன பொறுப்புன்னா, அவர் எடுத்த 11.4%க்குரிய 67 சீட்டு கேட்கிறாங்க இல்லையா, 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரன்னு சீட்டை வாங்குற பொறுப்பு நயினார் நாகேந்திரனுக்கு இன்னைக்கு இருக்குது. நயினாருக்கு இருக்குன்றீங்க. அண்ணாமலை சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்புறாங்கன்னா, கடந்த காலங்களில் 2021 என்ன நடந்தது? 2021 60 சீட்டு கேட்போம், 80 கேட்போம்னு சொல்லிட்டு 60ன்னாங்க. 60 16 போது 16 எடப்பாடி. கரெக்டா? இதெல்லாம் நடந்தது. மறுக்கலையே. ஆமா, அவர் 16லயே நின்னாரு. கடைசியா போராடி தான் 19 20ன்னு வந்து வினோத் பி செல்வன் ஃபைனலா அப்படி எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு வந்தாங்களா இல்லையா? கண்டிப்பா. ராமதாஸோட அதிக சீட்டு கொடுத்தா வன்னியர் ஓட்டு வராதுன்னு சொல்லி அடிச்சாரு. அது அவரு கில்லாடித்தனம் பண்ணுவாரு. இப்பவும் இதைத்தான் சொல்லுவாரு. விஜய் வாராரு, விஜய் உங்களோட குறைஞ்ச சீட்டுன்னா வரமாட்டாரு, அதனால விஜய்க்கு அதிக சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, அப்பந்தான் அணிக்கு ஒரு பெர்செப்ஷன் கொடுக்கணும், நீங்க குறைச்சிடுங்கன்னு அவர் லாபத்துக்கு குரங்கு அப்பத்தை பங்கு வச்ச கதையாட்டு பிஜேபியை காட்டி விஜயும், விஜயை காட்டி பிஜேபியையும் அவர் டீல் பண்ணக்கூடியவர் தான். அதனால தான் எய்தர் எடப்பாடி எலெக்ஷன் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். ஒரு அரசியல்வாதி கையில அதிமுக சிக்கிக்கிட்டுன்னு என்னுடைய ஒரு குருங்கிற அந்தஸ்துல உள்ள ஒரு நண்பர் கோபால் நார்வேல்ல நெசவாளர் காலனியை சேர்ந்த அவர் சொன்ன அந்த கருத்துல எடப்பாடி முழுமையா இருப்பாரு. எடப்பாடி வில்லாதி வில்லன், சூராதி சூரன், அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, அவரை கரெக்டா டீல் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடியை கரெக்டா டீல் பண்ணக்கூடிய வேலையை நாங்க தெளிவா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்றதெல்லாம் எடப்பாடியை பற்றி உண்மைதான்.